மைக் டைசனை விட பயங்கரமான பலசாலி. ஏன் தெரியுமா? இயேசுவே உனக்கு பலனாகி விட்டார். முகமது அலியை விட நீ பெரிய பலசாலிப்பா. ஏன்? அவர் மனுஷ பலத்தோடு குத்து சண்டை போட்டாரு. நீ இயேசுவையே தேவ பலனாக கொண்டிருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா அருமையானவர்களே? உங்களாலே தேவன் செய்ததையும் செய்ய முடியும், அதை விட பெரிய கிரியைகளை செய்ய முடியும். இன்றைக்கு தேவனுடைய செய்தி என்னவென்றால் அடங்காத ஆர்வம், அன்ஸ்டாப்பபிள் பேஷன். 165 வேதத்திலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறதுனால என்னுடைய செய்தியை கேட்கிற அநேகர் நீங்கள் விறுவிறுவென்று கர்த்தருக்குள் வளருகிறீர்கள். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு அடங்காத ஆர்வம் கொண்ட யோனத்தானுடைய வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். அந்த யோனத்தானுடைய ஆர்வம் அடக்க முடியாததா இருந்தது. எந்த சூழ்நிலையும் தடுக்க முடியல. பெரிய ஒரு சேனை வந்து நிற்கிறது. இவங்களுடைய அப்பாவாகிய சவுலும் இஸ்ரவேலுடைய சேனையும் ஒளிந்து காட்டுக்குள்ள புதருக்குள்ள ஒளிந்து கிடக்கும் பொழுது ஒற்றை இளைஞன் யோனத்தான், ஐயோ இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது என்று அவனுடைய ஆர்வம் அதிகமானதே தவிர எந்த சூழ்நிலையும் அடக்க முடியவில்லை. அதிலிருந்து சில நிஜங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாருங்களேன், அவனுக்கு சில நாலேஜ் இருந்தது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த நாலேஜ் ஆஃப் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 8 verse 32. இந்த வசனம் எனக்கு மாம்சம் ஆயிட்டுங்க. நான் ஃபோக்கஸ்ட் ஆகிட்டேன். எதில்? சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். பாருங்க, வாழ்க்கையிலே தேவன் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். ஆகினால்தான் நான் உங்கள் முன்னாத சாட்சியாக நிற்கிறேன். அருமையானவர்களே பாருங்கள், இவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்து, நானும் என் தேவனும் சேர்ந்தால் மோஸ்ட் பவர்ஃபுல்லாகிடுவோம். உன்னை பார்த்து ஒன்று சொல்லட்டுமா? உன் தேவன் உனக்குள்ளே தேவ பலனாக வாசம் பண்ணுகிறதுனாலே யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் த பவர் ஆஃப் த பென்டகன். பென்டகனுடைய வல்லமையை விட நீ மிகப்பெரிய பலசாலி. வாசிக்கிறேன். 1 Samuel chapter 14 verse 6. 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதம் இல்லாதவருடைய இந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. முதலாவது சத்தியம், நீங்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? உங்கள் கையில் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. உனக்கு கடன் 10 கோடி ரூபா இருக்குது. கையில் சில ஆயிரங்கள் தான் இருக்குது. கோடிகளை கொண்டாகிலும் லட்சங்களை கொண்டாகிலும் ஆயிரங்களை கொண்டாகிலும் கோடி ரூபாய் கடனை அடைப்பது அவருக்கு லேசான காரியம். எத்தனை எக்ஸாம்பிள் வேணும் பைபிள்லங்க? யோனத்தான் பழைய ஏற்பாட்டில் இதை புரிஞ்சிருக்கானே. எலிசா புரிஞ்சிருந்தான். எதை புரிஞ்சிருந்தான்? ஏம்மா ஆயில் குறையவே குறையாதுமா, மாவும் குறையாது. இயேசு அறிந்திருந்தார். ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருந்தால் போதுப்பா. பட்டினியாக இருக்காங்களே இத்தனை நாள் பிரசங்கத்தை கேட்டுட்டு 25,000 மடங்காக பெருக பண்ணி அவர்களை வயிறார சாப்பிட வைத்து மீதியான துணிக்கைகளை கூடையாக எடுத்தார்களே, அந்த தேவன் தான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்கு? அப்போ நானும் என் தேவனும் மோர் பவர்ஃபுல் தேன் பென்டகன். எனவே இந்த சத்துருக்களுடைய சேனையை லகுவாக நான் பிடித்து விட முடியும் என்று யோனத்தானுக்கு அப்படி தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து, தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை கொடுத்து, தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை குறித்து அவனுக்கு நாலேஜ் இருந்தால் உனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும்? 1 கொரிந்தியர் 1:24 அவனுக்கு கிடையாதுங்க. யாருக்கு? யோனத்தானுக்கு கிடையாது. அது என்ன? 1 கொரிந்தியர் 1:24 தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இயேசுவையே நமக்கு தேவ பலனாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்றேன், என்னது? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ, எல்லாரும் சத்துருக்களை பார்த்தாங்க. அல்லாஹ் கடற்கரை மண்டலத்தினையான சத்துருக்குள்ள வந்துட்டாங்களே. யாரு? சவுலும் அவனுடைய சேனையும். அவனுடைய குமாரனாகிய இளைஞனாகிய யோனத்தான் என்ன பார்த்தான் தெரியுமா?
தேவாதி தேவனை பார்த்தார். மறந்துடாதீங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளவா இருந்தாலும் சரி, எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் சரி, டாக்டரே கைவிட்டு விட்ட கேன்சர் 4th ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் அல்ல 40 நாள் ஆனாலும் சரி, நீ இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். இரண்டாவது பாருங்க, அவனுக்கு ஒரு நாலேஜ். எத்தனை ஆயிரம் பேர் எதிர்த்து வந்தாலும் தேவனும் நானும் சேரும் பொழுது அது அன்கம்பேரபிள் சூப்பர் நேச்சுரலாக பவர் ஆகிடுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் பாருங்க. அங்கே 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த போர்க்களத்திற்கு போவோம் வா. அவனுக்கு ஒரு நாலேஜ். என்ன நாலேஜ்? அவங்களுக்கு கவனண்ட் கிடையாது, உடன்படிக்கை இல்லை, விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த புதிய உடன்படிக்கையில் கீழே நாம் வாழுகிறோமே, இது மேலான உடன்படிக்கை. அது மனிதனுடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை. நீங்களும் நானும் பெற்றிருக்கிற உடன்படிக்கை மாசற்றதும் குற்றப்பட்டதுமான தேவ குமாரனுடைய இரத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை மிருகத்தினுடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. நம்முடைய தேவன் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே, அவரை நீ நம்ப வேண்டாமா? யோனத்தான் நம்புனான, எப்பா விருத்த சேதன உடன்படிக்கை போதுப்பா, சத்துருக்களுக்கு அது இல்லை. இதைத்தான் தாவீது சொல்றான். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், அவனுக்கு உடன்படிக்கை இல்லை. எங்கள் தேவன் எங்களோடு கூட விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை. இந்த வெளிச்சம்லாம் இருந்தது பாருங்க, தூள் கிளப்பிட்டாங்க. யோனத்தானுடைய ஆர்வத்தை அவனுடைய அப்பாவும் கண்ட்ரோல் பண்ண முடியல, சூழ்நிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, சத்துருக்களுடைய பெரிய கூட்டமும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ஆர்வம் அவ்வளோ அடங்காமல் இருக்குதுங்க. இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன? அடங்காத ஆர்வம். அன்ஸ்டாப்பபிள் பேஷன் டு பொசஸ் த எனிமீஸ். இல்லை, கடற்கரை மணலத்தரையான சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க. யோனத்தான் சொல்றான், அவனுக்கு விருத்த சேதனம் இல்லை, எனவே அவன் மனுஷ பலனை நம்பி வரான், நான் தேவ பலனை நம்பி வருகிறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயா, உங்களுக்கு 24/7 you are connected with the Lord, so you have the divine provision that could solve any of your issues. உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரிவினையாக இருக்கலாம், அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையின் மேன்மையை குறித்து நீ அறிஞ்சிட்டே வா, சூப்பராக வாழுவா. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அடுத்தது பாருங்க, அவன் ஒரு தலையெழுத்து அறிஞ்சிருந்தாங்க. என்ன தலையெழுத்து தெரியுமா? எப்பா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாங்கள், எனவே வெற்றி தான் எங்க தலையெழுத்து. வெற்றி என்பது உன் தலையெழுத்து, என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறா. இது என்னைக்குப்பா நீ ஏற்றுக்கொள்ள போற? இவன் சொல்றான் பாரு, யுத்தமே துவங்கல, அதுக்கு முன்னாலே வெற்றியை முழங்கினான் இந்த யோனத்தான். 14:12b, the book of 1 Samuel chapter 14 verse 12b. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்றாங்க. He is not going to hand over the enemies, but he has already handed over. I have possessed the victory. இந்த நாலேஜ் இருந்தாங்க, நீங்க ஒரு பவர்ஃபுல்லா இருப்பீங்க, ஆர்வமா இருப்பீங்க. எதில் ஆர்வமா இருப்பீங்க தெரியுமா? செத்தவங்களை எழுப்ப ஆர்வமா இருப்பீங்க. யாராவது கோடிக்கணக்கான ரூபாய் கடல்ல மாட்டிக்கிட்டானா அந்த கடல்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வர நீங்க துடித்து கொண்டு இருப்பீர்கள். யாருக்காவது குழந்தை இல்லையா, நீங்க துடிப்பீங்க, ஆர்வமா இருப்பீங்க. ஐயோ, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, அடுத்த வருஷம் இதே நாள்ல இவன் கையில ஒரு ஆண் குழந்தை இருப்பான. அந்த ஆர்வத்தை உங்களாலே அடக்க முடியவில்லை. யாரை போல? யோனத்தானை போல. எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் நாலேஜ். அறிவுத்தை நான் பேசிட்டு இருக்கேன். அருமையானவர்களே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதைத்தான் தீர்க்கதரிசியாகிய ஓசியா மூலமாக தேவன் சொன்னார். என்ன சொன்னாரு? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். சவுல் ராஜாவுக்கு அறிவு இல்லை,
நம்ம பலத்தில் போக வேண்டியதில்லை. தேவ பலம் நமக்கு இருக்குது, நமக்கு விருத்த சேதனம் இருக்குது. எனவே நாம் போய் இவர்களை எளிதாக பிடிக்கலாம் என்கிற நாலேஜ் இல்லை. சிங்காசனமே காலி ஆயிடுச்சு. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்க்குறேங்க, எப்படி இந்த யோனத்தான், அவனுக்கு முழு வேதமும் இல்லை, இயேசு கிறிஸ்துங்கிற நாமமும் இல்லை, சிலுவையும் இல்லை, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்டேட்டஸும் இல்லாது இருக்கும் பொழுது ஆர்வமாக எழுந்து நின்று யுத்தத்திலே ஜெயித்தான் என்றால் தீஸ் ஆல் த ரீசன்ஸ். ஹல்லேலூயா. ஓ வாட் அ லவ்விங் டாடி. பாருங்கள், இப்படி வந்ததுனால தேவன் அவனுக்கு எவ்வளவெல்லாம் ஒத்தாசை செய்தார் என்று கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யோனத்தானை போல எழுந்து தேவனுக்காக நிற்பீர்கள் என்றால் பரலோகம் என்ன செய்யும் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The same book of 1 Samuel chapter 14 verse 15. 1 சாமுவேல் 14:15. அப்பொழுது தேவன் என்ன செய்தார் பாருங்கள், பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய் தாணையம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பயங்காட்டுகிறார் சத்துருக்களுக்கு. நீ எழுந்து நின்னா போதுப்பா, உன்னுடைய 10 கோடி ரூபாயும் பயம் பிடித்து போகும். உன்னுடைய கேன்சர் வியாதிக்கு பயம் பிடிச்சிடும். அநேகருக்கு இது தெரிவதில்லை. உன்னுடைய பிரச்சனை அவ்வளவும் பயந்து போய் தான் இருக்குப்பா. உனக்கு இப்போ என்ன வியாதி? நான் சொன்ன உடனே வியாதி ஓடிடுது. ஏன் தெரியுமா? அது ஏற்கனவே தேவன் அவர்களே அந்த வியாதியை பயங்காட்டி தான் வச்சிருக்கிறாரு. ஒரு அம்மா 1 கோடி ரூபா கடன், பல முறை சொல்லியிருக்கேன் பாருங்க. 12 வருஷம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறாங்க. அவருடைய வீடு ஏலத்துக்கு போகும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அதை என்ன செஞ்சுட்டாங்க, அட்டாச் பண்ணிட்டாங்க. நான் ஆர்வமாக போகிறேன். எவ்வளோமா கடன்? 1 கோடி ரூபா கடன். அந்த வீட்டு வாசல் நின்று பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஃபைலெல்லாம் கொண்டு வந்தாங்க பாருங்களேன். கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறாங்க இல்லையா, ஒரு போத்தீஸ் ஃபைலர் கீழே போட்டு மிதித்தேன். இயேசுவின் நாமத்தினால 30 நாளில் இந்த கடன் பிரச்சனை அடையுது என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு முழங்கினேன். ஏன் தெரியுமா? அந்த 1 கோடி ரூபா கடனை என்னை பார்த்து பயந்து போய் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள், திகில் அடைந்தார்கள். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், சத்துருக்களுடைய போர் வீரர்கள் திகில் பிடிச்சிட்டாங்க. இரண்டாவது என்ன செய்தார் பாருங்க, பூமி அதிர்ச்சி கொடுத்துட்டாருங்க. எதுக்கு? இன்னும் பயங்காட்டி ஓடுறதுக்கு. பூமி அதிர்ச்சி வந்துட்டு ஓடுறதுக்கு பரலோகம் அங்க பூமி அதிர்ச்சியை கொடுத்து விட்டது. அது தேவனால் உண்டான பயங்கரம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அப்புறம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள். அங்கே 16வது வசனத்தின் பின்பகுதியிலே ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை தங்களை தாங்களே அடிச்சிட்டாங்க. அந்த தேவன் உன்னோடு பேசுகிறார் அருமையான மகனே மகளே. இந்த நாலேஜ் இருந்ததுனால ஐயோ வெற்றிக்கனியை நான் லகுவாக பறிக்க முடியுமே என்று சொல்லி யோனத்தானுடைய ஆர்வத்தை எந்த சூழ்நிலையும் அடக்க முடியவில்லை. இன்றைக்கு நீ மனம் திரும்புகிற நாள். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள். எழுதி தந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீ கைப்பற்றுவதற்கு அடங்காத ஆர்வத்தினால் நீ நிரப்பப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.